ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பவுல் அப்போஸ்தலனுடைய ஜெபத்திலிருந்து, வேதத்திலே காணப்படுகிற அவனுடைய ஜெபத்திலிருந்து ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய ஜெபம் எத்தனை சாராம்சம் கொண்டதாக இருக்கிறது, விசுவாசிகளுடைய ஜெபங்கள் எப்படியாக இருக்க வேண்டும், எவைகளை உள்ளடக்கியவையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு பரிபூரண ஜெப திட்டத்தை அவருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். எந்த ஒரு மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவனாக நிறுத்த பிரயாசப்பட்ட பவுல், கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் உருவாகிற வரையிலும் நான் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி, லேபர் பெயின் என்று சொல்லுகிறார்களே, அதுதான் உலகத்திலேயே மிகவும் அதிகமான வழி என்று சொல்லுகிற அந்த பெயினை கூட நான் உங்களுக்குள் கிறிஸ்து உருவாகிறதற்கு, பூரண புருஷராக உருவாகிறதற்கு நான் போராடுகிறேன் என்று சொல்லுகிற அந்த பவுல் அப்போஸ்தலன் வாழ்விலே அவர் கடைபிடித்த ஜெபத்தினுடைய முறைமைகளை நாம் கற்றுக்கொண்டால் இந்த உலகத்தில் ஒரு அருமையான ஜெப வீரனாக, தேவனுடைய திட்டத்தின்படி செய்கிற ஊழியர்களாக, விசுவாசிகளாக நாம் வாழ முடியும். இங்கே அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 11வது வசனத்தில் கர்த்தர் அங்கே பவுலை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேர் உள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அந்த ரட்சிக்கப்பட்ட நாளில்தானே தன்னுடைய ஜெப வாழ்க்கையை தொடங்கின பவுல் அப்போஸ்தலன் கடைசி வரையிலும் அதனை விடாமல் கடைபிடித்ததை நாம் பார்க்க முடியும். இப்பொழுது அவன் தன்னுடைய திட்டங்களை, தான் தேவன் தெரிந்து கொண்டதற்கான நோக்கங்களை அறிந்து கொள்ளும்படியாக அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவர் குதிரையிலிருந்து கீழே விழுந்த உடனேயே, தள்ளிவிட்ட உடனேயே அவன் கேட்கிற கேள்வி, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? இன்றைக்கு ஒவ்வொரு மனிதனை குறித்தும் தேவன் ஒரு மகத்தான திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். எந்த ஒரு மனிதனும் திட்டமில்லாமல் தேவனால் உருவாக்கப்படவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே அனனியாவுக்கு பவுலை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் அதே போல இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான் என்று தான் ஆண்டவர் அனனியாவுக்கு பவுலை குறித்து வெளிப்படுத்துகிறார். அவரும் தன்னுடைய அந்த ஜெப வாழ்வினுடைய காரியத்திலே அவர் சொல்லுகிறார். அப்போஸ்தலர் 22:17 நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து தேவாலயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில் ஞான திருஷ்டியடைந்து அவரை தரிசித்தேன். தன்னுடைய வாழ்க்கையில் தன்னை குறித்த திட்டத்தை அறிந்து கொள்கிறதற்காக ஜெபிக்கிறான். ஆண்டவரோடு கூட பேசுகிறான். ஆண்டவரே, ஸ்தேவானுடைய இரத்தத்தை சிந்துகிற பொழுது நான் அங்கே இருந்தேன். அதே போல் அநேக உம்முடைய சபையை சார்ந்த பிள்ளைகளை நான் துன்பப்படுத்தும் போதெல்லாம் இருந்தேனே, இப்பொழுது நீங்கள் அறிவிக்க சொல்கிறீங்களே, அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களே என்று சொன்ன பொழுது நான் உன்னை தூரமாக புறஜாதிகளினிடத்தில் அனுப்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை முதலிலே அங்கே பவுலுக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். மோர் பவர் வேணும் அப்படின்னு சொன்னால் மோர் ப்ரேயர் இருக்கணும். லெஸ் ப்ரேயர் இருந்துச்சுன்னா லெஸ் பவர் தான் இருக்கும். நோ ப்ரேயர் நோ பவர். எப்படி ஒரு கழுகு அருமையாய் உன்னதத்தில் எதிர்காற்றை கிழித்து கொண்டு பறக்குதோ, 2 ரெக்கைகள் அதற்கு எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அதே போல் ஒவ்வொரு கிறிஸ்தவனினுடைய வாழ்க்கையிலும் ஜெபமும் வேத தியானமும் 2 ரெக்கைகளை போன்றவை. அவர்கள் தனித்துவமாக, வாசனை நிறைந்தவர்களாக, ஒரு செழுமையோடு கூட இந்த உலகத்தில் வித்தியாசமானவர்களாய் வாழ வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் ஜெபிக்கிறவர்களாகவும் வேதத்தை தியானிக்கிறவர்களாகவும் காணப்பட வேண்டும். இங்கே பவுலுடைய ஜெபத்தினுடைய சாராம்சத்தை நாம் புரிந்து கொள்ளோம் என்று சொன்னால், எப்படியாயிலும் கிறிஸ்துவின் அந்த பூரண புருஷத்தன்மையை மனிதர்களுக்குள்ளாக உருவாக்க வேண்டும் என்கிறதிலே அவர் எத்தனை முனைப்புடன் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். முதலிலே தனக்காக, தன்னுடைய தரிசனத்திற்காக ஜெபித்து அந்த காரியத்தை உறுதி செய்து கொண்டார். அவருடைய ஊழிய பாதையில் அநேக பிரச்சனைகள், அடிகள், கட்டுகள், காவல்கள் இவைகளெல்லாம் வரும்பொழுது எப்படி மேற்கொண்டார் என்று பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 16வது அதிகாரம் 25வது வசனத்தில், நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம்.
பவுல் அப்போஸ்தலன் அங்கே அடிக்கப்பட்டு அவருடைய கால்கள் தொழுமரத்திலே அங்கே மாட்டப்பட்டு இருக்கிறது. அந்த வளையத்திற்குள்ளாக லேசா அசைத்தா கூட கால்களை குத்தி இரத்தம் வர வைக்கிற வளையங்களிலே முட்கள் போன்ற கம்பிகள் அங்கே தொடுக்கப்பட்டிருக்கும். அந்த நிலைமையின் மத்தியிலும் அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் பெருகும் பொழுது அவர்கள் ஜெபம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அங்கே அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அடுத்தபடியாக தேவனை துதித்து பாடுகிற காரியத்தையும் செய்கிறார்கள். ரோமருக்கு பவுல் எழுதும் பொழுது 12வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில், அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. அதாவது ஜீவ பலி என்பது உயிரோடு கூட இருக்கும் பொழுது நம்முடைய இருதயங்களில் விசாரங்கள் பெருகுகிறதே, வேதனைகள் பெருகுகிறதே, சரீரங்களில் காயங்கள் பெருகுகிறதே, அந்த நேரத்தில் நம்முடைய வாயிலிருந்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிற பலிகள் தான் ஜீவ பலியாக, தேவனுக்கு பிரியமான பலியாக அவைகள் இருக்கிறது. இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை என்று எழுதினவர் மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே அவர் கடைபிடிக்கிறதை பார்க்கிறோம். அதே போலத்தான் பிலிப்பியருக்கு அவர் எழுதும் பொழுது 4வது அதிகாரம் 6-7 வசனங்களிலே சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எல்லா பிரச்சனைகளை பார்க்கிலும் அவைகளை மேற்கொள்ளத்தக்கதாக, அதை தாங்கி அதிலிருந்து ஜெயமெடுக்கத்தக்கதாக ஒரு அருமையான ஒரு சமாதானத்தை மூளைக்கு அவர் அனுப்புகிறார். மூளைத்தான் நாம் படுகிற பாடுகளை, பிரச்சனைகளை, வழிகளை, வேதனைகளை சொல்லி இருதயம் மிகவும் கவலைப்படக்கூடியதாக, விசாரப்படக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் ஜெபிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மிகப்பெரிய அந்த புத்தியை சமாளிப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடக்கூடியவராக இருக்கிறார். எப்படி ஒரு சீஷர்கள் வனாந்தரத்தில் இருக்கிற பொழுது பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறது. 5000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும். கைகளிலே 5 அப்பம் 2 மீன்கள் இருக்குது. 200 பணத்துக்கு 200 நாள் அவர்களுடைய சம்பளம். அத்தனை பணங்களை நாம் கைகளில் இருந்தாலும் இவர்கள் திருப்தியாய் சாப்பிட முடியாதே, வனாந்தரமான இடமாயிற்று. அப்படிங்கிற சூழ்நிலைகள் அவருடைய பார்வைகள், சீஷர்களுடைய பார்வைகள். ஆண்டவருடைய பார்வை என்ன? நீங்கள் எல்லாரையும் பந்தியம் இருக்க பண்ணுங்க, 50-50 பேராக உட்கார பண்ணுங்க, உங்கள் கைகளில் இருக்கிற 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் என்னிடத்தில் கொண்டு வாங்க. இது ஆண்டவருடைய காரியமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் நமக்கு புரிந்து கொள்ளும்படியான அவருடைய அனந்த கிருபைகளை, அனந்த சமாதானத்தை, ஞானத்தை நமக்கு தந்து, நம்முடைய அந்த மூளை சொல்லுகிற காரியங்கள் உண்மை இல்லை, நீ பார்க்கிற காரியங்கள் உண்மை இல்லை, காற்றையும் நீ காண மாட்ட, மழையும் காண மாட்ட, பழங்களெல்லாம் நிரப்பப்பட்டோன்னு சொல்லுகிற ஒரு அருமையான வசனங்களை கொடுத்து முதல்ல நம்ம எல்லா புத்திக்கும் மேலான ஒரு தேவ சமாதானத்தை, மூளை சொல்லுகிற எல்லா காரியங்களுக்கும் மேலாக வசனம் என்கிற காரியத்தை தந்து அவர் சமாதானப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இங்கே பவுலும் சீலாவும் தேவனை துதித்த பொழுது அங்கே சடுதியிலே சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் அசையத்தக்கதாக பூமி மிகவும் அதிர்ந்ததை பார்க்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று, அங்கே கதவுகள் திறவுண்டன என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவரை துதிக்கிற மாத்திரத்தில் ஆண்டவர் பிரச்சனைகளிலே, போராட்டங்களிலே மாட்டிக்கொண்டவர்களுடைய வாழ்விலே மிகுந்த விடுதலையை கட்டளையிடுகிறார் என்பதை தன்னுடைய வாழ்விலே அனுபவித்ததை இங்கே பார்க்கிறோம். அதைத்தான் சபைக்கு சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஜெபம் பண்ணினாரே, உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த காரியத்திற்காக பவுல் அப்போஸ்தலன் ஜெபித்ததை நாம் பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து அவர் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது அழகாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதை அவர் ஜெபிக்கிற காரியங்கள் எத்தனையாய் வாழ்க்கையிலே நமக்கு உதவி செய்ய முடியும் என்பதை ஒரு தேவ ஊழியனாக, ஒரு விசுவாசியாக எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறார். 1ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது,
அவர் சொல்லிக் கொடுக்கிறார், ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசுவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டு இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையும் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்கிறதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும். ஒவ்வொரு விசுவாசிகளும் தேவனுடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இங்கே பவுல் அப்போஸ்தலன் ஜெபிக்கிறார். பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி வேண்டும் என்று ஜெபிக்கிறார். இந்த உலகத்தில் மனுஷருக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நம்ம மனுஷனாக இருந்தால் போதும். தேவனுக்குரிய காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்மை நிரப்ப வேண்டும் என்று சொன்னால், அங்கே தேவனுடைய ஆவியானவர்களை பெற்றுக்கொண்டால் தான் தேவனுடைய ஆழங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே ஒவ்வொரு விசுவாசிக்கும் இன்றியமையாத ஒன்று தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவ ஊழியன் ஜெபிக்கிறார். அப்படி பெற்றுக்கொள்ளும் பொழுது தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்று, ஆண்டவர் நம்மை வாருங்கள் வாருங்கள் என்று அழைக்கிறாரே, இளைப்பாறுதலை தருவேன் என்று அழைக்கிறாரே, உங்களுடைய பார சுமைகளை எல்லாம் என் பாதத்தில் இறக்கி வைத்து விடுங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்று சொல்லுகிறாரே. வருகிறதினால் ஆண்டவர் என்ன தருகிறார்? ரட்சிப்பை தருகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உலகம் தரக்கூடாத சந்தோஷ சமாதானத்தை தருகிறார். நித்திய ஜீவன் என்கிற விதையை நமக்குள்ளாக அவர் போடுகிறார். அது வளர்ந்து அது ஒரு மரமாகி கடைசியில் நித்திய காலமாய் அவரோடு கூட வாழ்கிற அந்த பாக்கியத்தின் வாழ்க்கைக்காக இந்த உலகத்திலே பிரயாசப்படக்கூடிய காரியங்களை ஆண்டவர் தருகிறார். இந்த நம்பிக்கை ஆவியானவரை பெற்றுக்கொள்ளும் பொழுது நாம் புரிந்து கொள்ள முடியும் என்பதற்காக தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை என்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் நம்முடைய சரீரத்தை ஆலயமாக மாற்றி ஆண்டவர் நம்மை அவருக்கென்று அவர் விலை கொடுத்து வாங்கி கொண்டு அதிலே அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரே. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு உள்ளான மனுஷனில் ஆண்டவர் ஒரு பார்வையை கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருளும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆண்டவர் பவுலப்போஸ்தலன் 2 கொரிந்தியரில் அவர் எழுதுகிறாரே, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இந்த கடைசி காலங்களில் எங்களுடைய இருதயங்களில் பிரகாசித்தார். குதிரையிலிருந்து கீழே விழுந்த பொழுது உலக பிரகாரமான கண்கள் குருடாக்கப்பட்டு விட்டது. இருதயத்தினுடைய கண்கள், உள்ளான மனிதனுடைய கண்கள் திறக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு எல்லா விசுவாசிகளும் விசுவாசிகளாக மாற்றப்படுகிறதற்கு முன்பாக நம்முடைய கண்களை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் குருடாக்கி வைத்திருக்கிறபடியினால்தான் ஜெபிப்பதற்கு விருப்பமில்லாமல், வேத வசனங்களை தியானிப்பதற்கு விருப்பமில்லாமல் வாழ்கிறோம். இங்கே ஒவ்வொரு தனி மனிதனுக்காக பவுல் ஜெபிக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரகாசமுள்ள மனக்கண்கள் உள்ளான மனிதனுக்கு வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதே எபேசு சபைக்கு அவர் எழுதும் பொழுது அடுத்தபடியாக 3வது அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரையிலும் அவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அதாவது ஐசியூ கண்டிஷனில் தான் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுடைய வாழ்க்கையிலும் இங்கே உள்ளே தூங்கி கொண்டிருக்கிற உள்ளான மனுஷன் பலனற்றவனாய், அவனுக்கு உள்ளான மனுஷன் வளரணுன்னா ஜெபம் வேணும், வேத வாசிப்பு வேணும். அங்கே திருவசனமாகிய ஞான பால் கொடுக்கப்பட்டால் அவர் கொஞ்சம் வளர்ந்து அவர் கிறிஸ்துவை அந்த போல பூரண புருஷராக அவர் வளருவார். ஆகவே
பார்வை வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும். மாம்சத்துக்கு விரோதமாய் ஆவியும், ஆவிக்கு விரோதமாக மாம்சமும் ஒன்றை ஒன்று இச்சிக்கிறதே. உலக போராட்டத்தை பார்க்கிலும் உள்ள நம்முடைய உடலிலே நடக்கிற அந்த போராட்டத்தில் வெற்றி பெறுகிறதற்கு உள்ளான மனுஷன் வல்லமையாய் வெளியான மனுஷனை மேற்கொள்ளுகிறதற்கு பலப்பட வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதனை தொடர்ந்து பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது அவர் அங்கே எழுதுகிறார். 1வது அதிகாரத்தில் 4வது வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரையிலும் அவர் எழுதுகிறார். நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை கிறிஸ்துவின் நாள் பரியந்தமும் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி நான் உங்களை நினைக்கிற போதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கட்டுகளிலும் நாம் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையினால் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது என்று சொல்லிட்டு சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்துவின் உருக்கமான அன்பிலே உங்கள் எல்லார் மேலும் எவ்வளவோ வாஞ்சியாக இருக்கிறேன் என்பதற்கு தேவனே சாட்சி என்று சொல்லி கீழே சொல்லுகிறார். உங்கள் அன்பானது அறிவிலும் எல்லா உணர்விலும் இன்னும் அதிகமாய் பெருகவும் நீங்கள் 11ஆம் வசனத்தில் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடர்லற்றவர்களாக இருக்கும் வேண்டுதல் செய்கிறேன். ஒவ்வொரு விசுவாசிகளினுடைய பரிசுத்தத்திற்காக கதறுகிறவராக இருக்கிறார். துப்புரவானவங்களாக இருக்கணும், இடரலற்றவர்களாக இருக்கணும், உயிரை கொடுக்கிறதற்கு பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கணுமே ஒழிய உயிரை எடுக்கிறதற்கு பிரயாசப்படுகிறவர்களாக இருக்கக்கூடாது. சபையின் விசுவாசிகளின் பரிசுத்தத்திற்காக ஜெபிக்கிறார். சபையின் விசுவாசிகளுடைய பிரகாசமுள்ள கண்களுக்காக ஜெபிக்கிறார். சபையின் விசுவாசிகள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறார். சபையினுடைய விசுவாசிகள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். உள்ளான மனுஷனில் பலப்பட்டவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் துப்புரவானவர்களாக இடர்லற்றவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதனைத் தொடர்ந்து கொலோசியர் 1வது அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் ஆண்டவருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் ஜெபிக்கிறார். தேவ திட்டத்தை ஒவ்வொரு விசுவாசிகளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து ஆவிக்குரிய கனிகளை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராக நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய இருதயத்திற்கு ஏற்றவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய வல்லமையின்படியே எல்லா வல்லமையினால் பலப்படணும். எதுக்குன்னு சொன்னால் வேதம் நமக்கு நீடிய சாந்தத்தை கற்றுக் கொடுக்கிறது, நீடிய பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. நமக்கு பொறுமையே கடைபிடிக்க முடியல, சாந்தத்தையே கடைபிடிக்க முடியல. அவருடைய வல்லமையினால் நாம் பலப்படும் பொழுது நீடிய சாந்தம் உள்ளவர்களாக, நீடிய பொறுமை உள்ளவர்களாக, நற்கிரியைகளாகிய கனிகளை தருகிறவர்களாக, தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைகிறவர்களாக, அவருடைய சித்தத்தை அறிந்து இந்த உலகத்தில் வாழ்கிறவர்களாக நாம் வாழ முடியும். இதற்காகவும் சபைக்காக பவுல் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு தேவ மனுஷனுடைய ஜெபமும் ஒவ்வொரு விசுவாசிகளுடைய ஜெபமும் இதனை சாராம்சமாக கொண்டிருக்க வேண்டும். கடைசியாக அப்போஸ்தலரில் அவர் எழுதியிருக்கிற காரியங்கள் எல்லா சபையின் மூப்பர்களையும் எபேசு சபையின் மூப்பர்களையும் வரவழைத்து அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நீண்ட பிரசங்கத்தை பண்ணுகிறார். 3.5 வருடங்கள் உங்கள் மத்தியில் இருந்து நான் ஊழியம் செய்தேனே, என்னுடைய காரியங்கள் எப்படி இருந்தது என்று சொல்லி அவர்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்து விட்டு அவர்களோடு கூட இணைந்து அவர் ஜெபிக்கிறதை அங்கே அப்போஸ்தலர் 20:36 பார்க்கிறோம். இவைகளை சொன்ன பின்பு அவன் முழங்கால் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் கூட ஜெபம் பண்ணினான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் கிறிஸ்து உருவாக வேண்டும், பூரண புருஷராக உருவாக வேண்டும். அவருடைய பரிபூர்ண சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாக அவன் இந்த உலகத்தில் வாழணும். அதற்காக தனக்காகவும் ஜெபித்து தரிசனத்தை உறுதிப்படுத்தி கொண்டு அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்பொழுது அதை எப்படி ஜெபித்து மேற்கொண்டார் என்கிற காரியத்தையும் காண்பித்து அதனை தொடர்ந்து ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இன்றியமையாத அந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டு பிரகாசமுள்ள மனக்கண்களை பெற்றுக்கொண்டு உள்ளான மனுஷனில் வல்லமையாக பலப்பட்டு நற்கனிகளை தருகிறவனாக உலகத்தில் வாழ்ந்து தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாக எல்லா விதமான நற்கனிகளை தருகிறவனாக நிரப்பப்படுகிறவன் மாத்திரமல்ல, நீடி
நீடிய பொறுமையையும் நீடிய சாந்தத்தையும் தருகிற தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டவனாக இந்த உலகத்தில் வாழ்ந்து அவருடைய சித்தத்தை செய்து அவருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவரே என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று என்னை சொல்லுவாரே என்கிற காரியங்கள் உருவாகிற வரையிலும் நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.